viewers. Today we are going to discuss about knowledge and curriculum. In that first unit, knowledge in relation to information, belief and truth. Knowledge in relation to information. So we are going to deal about this. First, the human mind content is based on the kinds of things that one interests interacts with. So என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் மைண்டோட அந்த கண்டென்ட், அந்த ஹியூமன் மைண்ட் அவங்களோட கண்டென்ட் எப்படி பேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா, அவங்களோட கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஒன் இன்ட்ராக்ட்ஸ் வித், அவங்க எது கூட தொடர்பு இருக்காங்க, அதாவது டெய்லி பேசிஸ்ல, ஆன் த டெய்லி பேசிஸ். அதாவது மெனி அ டைம் பீப்புள் பர்சீவ் திங்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் தே ஹாவ் சீன் ஹியர்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எதை பார்க்குறாங்க, எதை கேட்குறாங்க, எதை படிக்கிறாங்க, எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, எதை படிச்சிருக்காங்க, எதை இன்ஃபர் பண்ணுறாங்க, எது உண்மை நம்புறாங்க. இன்ஃபர் இஸ் நத்திங் பட். ஸோ இதெல்லாம் தான்ப்பா இந்த ஹியூமனோட நாலேஜ், அதாவது ஹியூமன் மைண்ட் கண்டென்ட் வந்து இது பொறுத்து தான் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் பெர்செப்ஷன்ஸ் ஆர் தென் கேட்டகரைஸ்ட் ஆஸ் இந்த மைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்களோ அது வந்து டேட்டாவா ஃபார்ம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் அது இன்ஃபர்மேஷனா இருக்கும், நெக்ஸ்ட் நாலேஜா இருக்கும், நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் விஸ்டமா எப்ப கன்வெர்ட் ஆகணும், ஒன்லி இஃப் யூ அன்டில் கன்வெர்ட் as it's useful. ஸோ உனக்கு அதுல இருந்து ஒரு உபயோகமான ஒரு விஷயம் உனக்கு நடக்குது அப்படின்னாக்கா அது விஸ்டமா மாறிடுது. ஸோ அதான் சொல்றாங்க, தீஸ் பர்செப்ஷன், அதாவது என்ன கேட்கறியோ, உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ, எதை நீ உண்மை நம்புறியோ அது வந்து டேட்டாவா கலெக்ட் ஆயிருக்கும், அது இன்ஃபர்மேஷன் ஆகும், நெக்ஸ்ட் அது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டமா இருக்கும். So unlike information and knowledge, perceptions are as a result of what the brain has recorded in the past. அதுவும் ஒரு விஷயம் இருக்குதான், என்னன்னா information knowledge with perceptions, the perceptions அப்படின்றது perceptions are as result of what the brain has recorded in the past. பாஸ்ட்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அதுதான்ப்பா perceptions அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அப்படின்றது வேற. அன்லைக் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ், பெர்செப்ஷன்ஸ் ஆர் எப்படி என்ன, அந்த பெர்செப்ஷன் தான் என்ன, அது ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வாட் த பிரெயின் ஹேஸ் ரெக்கார்ட் இன் த பாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டேட்டா பத்தி பார்க்க போறோம். So since perceptions regarding objects, persons or events are recorded in the mind in the form of data, dataவை நமக்கு ஸ்டோர் ஆனாலும் each small bit of information about the thing recorded in the mind is called datum அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் நம்ம அந்த பெர்செப்ஷன் வந்து இந்த ஆப்ஜெக்ட், பர்சன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸா இருக்க ரெக்கார்ட் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகுது, ஃபார்ம் ஆஃப் டேட்டால ரெக்கார்ட் ஆனாலும் each small bit of information, ஒவ்வொரு small bit of information இருக்குல்ல about the thing recorded in the mind is called datum. When a set of datum is assembled, so ஒவ்வொரு டேட்டமா நம்ம அசம்பிள் பண்ணும்போது it may indicate an attribute of a thing or a person கூட இருக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க, when a set of datum is assembled, datum வந்து அசம்பிள் பண்றாங்க, so it may indicate an attribute of a person or thing or person கூட பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து நம்ம டேட்டமா இது பண்றோம். ஈச் ஸ்மால் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த திங் ரெக்கார்டட் இந்த மைண்ட் வந்து டேட்டம்னு சொல்றாங்க. ஸோ வென் அ செட் ஆஃப் டேட்டம் இஸ் அசம்பிள்டு, ஸோ இட் மே இண்டிகேட் அட்ரிபியூட் ஆஃப் அ பர்சன் ஆர் திங். ஸோ முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா வந்து இது பண்றது வந்து ஒரு ஈவெண்ட்டு, அதை வந்து நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது டேட்டாவா இருக்கலாம். அந்த டேட்டால இந்த ஈச் ஸ்மால் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல about a thing recorded in the mind, அது வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து டேட்டம்ன்றோம். when a set of datum, அதாவது அந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம செட்டா அரேஞ்ச் பண்றோம்ல assembled, so it may indicate an attribute of a thing or person மாறிடுது. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூட்டா சேர்ந்து தான் நம்ம வந்து அது 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 பத்தின attributes பத்தி சொல்றோம், அதோடைய இயல்புகளை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு டேட்டா முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, இன்ஃபர்மேஷன் ரெஃபர் டு அ டேட்டா, அதுவும் ஒரு டேட்டா தான். that have been given some meaning by way of relation, connection. Then in computing terms, it is the data that has been processed. For example, நமக்கு கொடுக்குறாங்க, இப்போ வந்து passbook of the saving bank account may contain various kinds of entries arranged in data wiseல வந்து arrange ஆயிருக்கும். Entries may pertain to cash credit, check credit and cash withdrawal, withdrawal through check, withdrawal through ATM, half yearly interest credit, amount debited for services regarding each as a issue of checkbook, penalty for bounced check, etc. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குல்ல, ஸோ அதான் இன்ஃபர்மேஷன்றாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு வருஷத்துல உங்களோட கணக்குல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத வரிசையை கொடுக்கறது ஒரு இன்ஃபர்மேஷன். All these entries may be considered as a database of a person with reference to the particular account holder. When a set of data, say cash or check credit, alone or arranged in a sequence, it reveals the income of the person during a particular period of time.
So we can say when data are arranged sequentially with the purpose of it reveals some meaningful information, processing of data with the purpose yields meaningful information. So என்ன பண்றாங்க, மொத்தமா கொடுத்தேன்னா அது பேர் இன்ஃபர்மேஷன். இதுவே அதாவது அந்த பாஸ்புக்ல when a set of data says cash, check, credits alone are arranged in sequence, it reveals the income of the person. So income எவ்வளோன்றதே நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஸோ அப்படின்றப்போ ஸோ when data are arranged sequentially, நமக்கு இருக்கிறது அந்த வித்ட்ரா பண்ணிருக்காங்க கேஷ் கிரெடிட் அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். ஆனா இந்த இன்ஃபர்மேஷனே கரெக்டா நம்ம சீக்வன்ஷியலா நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. When data are arranged sequentially with the purpose that reveals some meaningful information, the process of data with the purpose yields meaningful information. அப்பதான் நமக்கு ஒரு meaningful information கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. Then knowledge and information அப்படின்னா என்னன்னா, knowledge is the concise and appropriate collection of information in a way that makes it useful அப்படின்றாங்க. knowledge என்னன்னாக்கா is a concise and appropriate collection of information in a way that makes it useful. Knowledge refers to deterministic process where patterns within a given set of information are ascertained. In short, we can say if we examine the relation among the data, it yields information. If the information are processed with some purpose, we get knowledge. Knowledge is nothing but isolating useful information from the total information available to us. So we require some cognitive and analytical abilities to get information, while for information no such cognitive abilities are required. ஸோ இப்போ நம்ம நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் பற்றி சேர்த்து படிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். எப்படின்னா, knowledge is concise and appropriate collection of information. அதாவது collection of information தான் knowledge in a way that makes it useful மாத்திருது knowledge. Knowledge refers to deterministic process where patterns within a given set of information are ascertained. knowledge என்னன்னாக்கா deterministic process இருக்கான் இது, where patterns within or within a given set of information are ascertained. So patterns within a given set of information வந்து நமக்கு தெரிய வருதான் இதுல இருந்து. So in short, we can say if we examine relation among the data, it yields information. If the information is processed with some purpose, we can get knowledge. So knowledge எப்படிதான்ப்பா கிடைக்குது நமக்கு அப்படின்னா, the relation among the data, it yields information. The information process ஆயிடுச்சுன்னா அது knowledge ஆயிடுமா. If we examine the relation among the data, it yields information. Data வந்து நம்ம ஆராய்ஞ்சோம்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜ். டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் ஆகுது, இன்ஃபர்மேஷன் நாலேஜா மாறுது. அந்த மூணுத்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இன் ஷார்ட் we can say if we examine relation among the data, it yields information. If the information is processed with some purpose, we get knowledge. So knowledge is nothing but isolating useful information from the total information available to us. So knowledge அப்படின்றது என்னது, nothing but isolating useful information. அந்த இன்ஃபர்மேஷனே அவ்வளோ பெருசு. அந்த பெரிய இன்ஃபர்மேஷன்ல இருந்து எது நமக்கு தேவையோ ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டோட்டல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு அஸ். அதுதான். ஸோ வி ரெக்வயர் சம் காக்னிட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் டு கெட் நாலேஜ். ஸோ நம்ம நாலேஜுக்கு வந்து எப்படி மெனக்கடணும், காக்னிட்டிவ் இருக்கணும், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு நாலேஜ் கிடைக்கும். வைல் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஸோ நோ சச் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது. ஆனால் இன்ஃபர்மேஷனுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு எபிலிட்டிலாம் வேணாம். ஆனால் நாலேஜ் அப்படின்றதுக்கு என்ன, காக்னிட்டிவ் எபிலிட்டி வேணும், அதெல்லாம் ஆராயிற பக்குவம் இருக்கணும், இதெல்லாமே இருந்தாதான் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நாலேஜ் அண்ட் பிலீஃப் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.